ஸோ வெல்கம் பேக் டு சொன்ன போகிறோன்னா பாதவத்தி அப்படின்னு சொல்லிட்டு 4th சிங்கிள் ஃப்ரம் வாழை. ஸோ இது ரியாக்ட் பண்ண லேட் ஆயிடுச்சுங்க, ஏன்னா ரிலீஸ் ஆனதே தெரியாது, அதான் உண்மை. நிறைய பேர் இந்த பாட்டு ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸை. ஸோ வாங்க பார்த்துருவோம். ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. இருங்க, எனக்கு தெரிஞ்சு நான் அதை படிச்சிடறேன் ஃபுல்லாக, அதுதான் பெஸ்ட்டு. பெத்த பிள்ளை பிடுங்கி தின்னுடுமோங்கிற பயத்தில் பச்சை பிள்ளை வாயில் வச்ச முளைக்காம்பை பிடுங்கி எடுத்துக்கிட்டு பிசாசு மாதிரி காட்டு வேலைக்கு ஓடுறாப்பார், அவர் தான் பாதவத்தி, நான் தான் பாதவத்தி. ஓகே, எப்பா நீ போன வழி பாதையில் மண்டியிட்ட பாதவத்தி, நான் மண்டியிட்ட பாதவத்தி. ஐயா புஞ்சிருப்பு ரேகையில் தீ குளிச்ச பாதவத்தி, தீ குளிச்ச பாதவத்தி. ஒத்த பணக்கீத்துக்குள்ள ஒத்த ரூபா மின்னையில 10 தலை கேக்கும் முன்னு பாதவத்தி நம்பலையே, நம் பாதவத்தி நம்பலையே, பாதவத்தி நம்பலையே. பட்ட மரம் காய்க்கும் முன்னு 10 கதை கேட்டிருந்தேன், மொத்த மரம் போகும் முன்னு பாதவத்தி நம்பலையே, நம் பாதவத்தி நம்பலையே, நம் பாதவத்தி நம்பலையே. மலை உச்சியில பூத்தைய பிச்சு புவையுங்க கொத்து கொத்தா மஞ்சளத்தி புராணம் காய்ஞ்ச எங்க கொல்லையில காஞ்சய பட்டு சிலைய பார்த்தா பச்சை மரமேவும் பச்சை கிளி எல்லாம் ஆட்டக்காளியும் நான்டா கொட்டுக்காளியும் நான்டா பட்டி தேடும் ஒரு லேயர் பின்னாடி வேற லெவல், ஒரு எபிக்னஸ் ஸ்டார்ட் பண்ணுது. ஆவத்தி போன மாறனா பிச்செடுத்து தாரே ரத்தமானி மாதிரி பாடி இருக்காங்க. மொத்தமானி வாய சத்தமானி வாய கண்ணே காணங்குருவி கத்திடிச்சி காடு மேடெல்லாம் கத்திடிச்சி உன்னை காண முன்னுதான் கத்திடிச்சி வாழைப்பூ காட்டுக்குள்ள வாசப்பூவ நான் தடையில பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு, பச்சை பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு, பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு.
கொத்திடுச்சு கருந்தேழு ஒண்ணுதான் கொத்திடுச்சு தேழு ஒண்ணுதான் கொத்திடுச்சு தேழு ஒண்ணுதான் கொத்திடுச்சு ஐயா நான் பாதவத்தி உன்னை தப்ப விட்ட நான் பாதவத்தி உன்னை ஓட விட்ட நான் பாதவத்தி உன்னை பறக்க விட்ட நான் பாதவத்தி 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 ஓ மை காட் ஓகே எனக்கு ரொம்ப டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக சொல்கிற ஒரு விஷயம் தவே மாரி செல்வராஜ் பிரிங்ஸ் பர்சனல் எமோஷன்ஸ் இன்ட்டு எவ்ரி திங்கில் அந்த பர்சனல் எமோஷன் இருக்கிறனால அது ரொம்ப ஈஸியாக நம்மளோட கனெக்ட் ஆகிருதோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. என்ன மாதிரி ஒரு பாட்டு, ஐயோ என்ன மாதிரி எனக்கு டக்குன்னு கேட்கும்போது மஞ்சள் புராணம் ஞாபகம் வந்துச்சு, ராசாக்கன் ஞாபகம் வந்துச்சு. ஓ இவருக்கு இந்த மாதிரி பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் போல், எல்லா படத்துலையும் இப்படி ஒரு பாட்டு வைப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி தான் நான் பாதி பாட்டு கேட்டேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே லிரிக்ஸ்லாம் இறங்கினப்போ எனக்கு அப்படியே ஓ மை காட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. லிரிக்ஸ் எப்போ எனக்கு நான் புரிய வச்சுக்கிட்டேனோ அப்போது எனக்கு உண்மையிலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப அது என்ன சொல்கிறது, அது வந்து அந்த ஒரு பயங்கரமான ஒரு வலி இருக்குது அந்த லிரிக்ஸில், பயங்கரமான ஒரு வலி இருக்குது. அது ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. யார் லிரிசிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜ் தான் லிரிசிஸ்ட், பட் ஜஸ்ட் செக் பண்ணியா ஓ மை காட் மாரி செல்வராஜ் தான் லிரிசிஸ்ட். ரொம்ப பர்சனலாக எழுதியிருக்காரு, மனசுலேருந்து எழுதியிருக்காரு, ரொம்ப அப்படியே எமோஷனாக எழுதியிருக்காருன்னு நல்லா தெரியுது. எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு லிரிக்ஸ் பார்த்தப்ப. எக்ஸலண்ட், செம பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டு. சனா ஓ மை காட் சனா வேறு லெவல், சனா என்றைக்குமே வேறு லெவல். இந்த பாட்டு உண்மையிலே மாஸ் செம. அதை சொன்னேன், இந்த மாதிரி பாட்டு நம்மளுக்கு மாஸ்ன்னு சொல்ல தோணுதுன்னா அது இப்போ எந்த அளவுக்கு அது வந்து ஒரு கனெக்டிங்காக இருக்குது அந்த பாட்டாகவே. எதுக்கு நம்ம விஷுவல் பெருசாக பார்க்கல, ஒரு மியூசிக் வீடியோ மாதிரி தான் காமிச்சிருக்காங்க, இது மூவி விஷுவல் கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளால கனெக்ட் பண்ண முடியல. லிட்டரலி வாவ் வெரி கிரேட் சாங் அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் கமெண்டட் அபவுட் திஸ் சாங். நான் ரியாக்ட் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நான் கண்டிப்பாக ஒரு ஜெம்மை மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். எக்ஸலண்ட், செம்ம பாட்டு அண்ட் தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஹூ கமெண்டட் அபவுட் திஸ் சாங். நீங்கள் கமெண்ட் பண்ணால தான் இப்படி வந்துச்சு எனக்கு தெரியும், நீங்கள் கமெண்ட் பண்ணால தான் நான் பார்த்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஸோ இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.